நேயர்களுக்கு மற்றொரு முக்கிய செய்தியை சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். தற்போது முக்கியமான அந்த பட்ஜெட் அறிவிப்பிலிருந்து ஒரு முக்கிய புள்ளியை எடுத்திருக்கிறோம். செல்போன் மற்றும் மின்சார வாகனங்களின் விலை குறைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதன் மூலமாக நிச்சயமாக செல்போன் மற்றும் மின்சார வாகனங்கள் விலை குறைகிறது. இது ஒரு பிரேக்கிங் செய்தியாக கூட நாம் போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமானது. என்றால் செல்போன் இல்லாதவர்களை தற்போது விரல் விட்டு வெண்ணி விடலாம், அந்த அளவில் தான் இருக்காங்க. எல்லாரும் செல்போன் வச்சிருக்காங்க. எனவே செல்போன் விலை குறைகிறது. அதே போன்று இவி என்று தற்போது பெரிதாக அழைக்கப்படும் மின்சார வாகனங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அந்த வாகனங்களுடைய விலையும் குறைகிறது. மிக முக்கியமான புள்ளி, செல்போன் விலை குறைகிறது, அதே போன்று மின்சார வாகனங்கள் விலை குறைகிறது. ஏனென்றால் செல்போன் பேட்டரிகளுக்கான உற்பத்திக்கு வரி சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் பேட்டரிகளுக்கான உற்பத்திக்கு வரி சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய தாக்கம் நிச்சயமாக எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல ஈவிகளுக்கும் அது போன்று வரி சலுகைகள் கொடுத்தாங்க. எனவே செல்போன் மற்றும் மின்சார வாகனங்களுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. மிக முக்கியமான பார்க்க வேண்டியிருக்கிறது.